in appointing my dear brother Dr. Kumar Rajendran, chairperson, men empowerment. இன்னைக்கான ஒரு நாளைக்கு இந்த ஒரு சூழ்நிலை வரணும், அது வந்தாதான் ஒரு சரித்திரம். குட் மார்னிங். என்னடா விஷயம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு காலையில் ஒவ்வொரு மணிக்கு உட்கார வச்சுருக்கிறாங்க. அதுதானே இந்த மைண்ட் வாய்ஸ் ரொம்ப நாளாக நான் கேட்டுட்டு இருக்கேன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி, இந்த நல்ல பிள்ளைகள் வந்து இங்கே இருக்கிற அத்தனை ரோட்டரி நண்பர்கள், அவங்க வந்து நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் தான் நினைக்கிறீங்க நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், எங்கே தான் நம்ம பற்றி யோசிக்கிறாங்கன்னு சொல்லி, அப்படிதானே? உமன் எம்பவர்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு தொழிலில் நீங்கள் நல்லபடியாக செஞ்சு சம்பாதிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கலாம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. எதுவும் நம்ம நாட்டில் இந்த ஏழை பணக்காரங்க யோசிக்கும் போது யார் ஏழை யார் பணக்காரங்கிறது இல்லை. இப்போ சில பேர் முன்னாடி இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ காசு இருந்தாலும் போதாதுன்னு நினைக்கிற சில பேர் இருக்கிறாங்க. இங்கே காலையில் எழுந்து கடவுளே எனக்கு பக்கத்து வீட்டுக்காரோட இன்னும் அதிகமாக காசு தருவாங்க. சில பேர் இங்கே இருக்கிறாங்க நம்ம நண்பர்கள், கடவுளே நான் இவ்வளோ காசு வச்சுருக்கேனே, நான் எப்படி இன்னைக்கு செலவு பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்பிக்கையோடு இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த நாளே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே மனசால பணக்காரங்க. இப்போ எம்எல்ஏ சார் காலையில் ஒரு பேசுகிறாரு, அவர் ஆஃபீஸ்லேயே ஒரு டெய்லரிங் யூனிட் வச்சுருக்காரு. ஒரு 10 பெண்மணிகள் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு க்ளோஸ் முடிச்ச உடனே மிஷின் கொடுக்குறாங்க. ஏன் இதெல்லாம் செய்கிறாங்கன்னா, அவங்கவுங்க ஒரு நிம்மதியாக வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் சம்பாதிச்சுன்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்ததுன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இதில் வந்து மற்றவங்க நம்மளோட சந்தோஷமாக இருக்காங்க, இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி எல்லாமே போயிடும் இல்லையா? இன்னைக்கு ஒரு மேலே ஒரு சென்டர் ஒன்று இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40 பேர் வந்து இங்கே கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு அவங்க ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு. இது உங்களுக்கு இந்த மிஷின் கொடுக்குதுன்னா அது ஒரு ஈஸியான வேலை இல்லை. அது கொஞ்ச நாளாகவே இதுக்கு வேணும், அடிப்படையாக காசு வேணும். நம்ம ஜெயின் சார் ரொம்ப பெரிய மனசு பண்ணி இது எல்லாமே அவர் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு. அதை ரெடி பண்ணி கொண்டு வரணும் ஒருத்தர். அதுக்கு அந்த கிளப்போட தலைவர் அவர் ஓகேன்றாரு, மற்ற தலைவர்கள்லாம் ஓகேன்றாரு. நம்ம நண்பர் ரெடி வந்து இது ஃபுல்லாக இறங்கி வந்து இந்த மிஷின் அசம்பிள் ஆகி அது எப்படி கரெக்டாக இருக்குதா இல்லையான்ட்டு அது ஒரு 3 நாளாக அது ஒரு போராட்டம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெடியை வந்து ரோட்டரியிலேருந்து கொஞ்சம் அனுப்பிட்டேன்னா இந்த நாட்டில் ஒரு எம்பி லெவலில் ஆகி நிறைய பேருக்கு நன்மைகள் செய்யப்படும். அவருடைய எனர்ஜி வந்து எனக்கு முடியல. அவர் இப்போ இங்கே ஒரு ப்ரோக்ராம்னு சொல்கிறாரு, ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறாரு, அடுத்த ஒரு பெட்ஸு 2 வருஷம் கழிச்சு நடக்க போகிற ப்ரோக்ராம் வரைக்கும் பிளானிங் இருக்கிறாரு. அது ரொம்ப அபூர்வம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் எல்லாம் வந்து இந்த மிஷின் யாரும் கொடுக்க மாட்டீங்க, நாங்கள் அது உங்களோட இஷ்டம் இல்லை, யாரும் வந்து பார்க்க போகிறது இல்லை. நீங்கள் இந்த மிஷின் வச்சு என்ன பண்ணுறீங்க, இதை பக்கத்தில் விதிச்சிங்களா, அடமானம் வச்சிங்களான்னு சொல்லலாம், அவங்களோட பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு நானும் கொஞ்சம் வளரணும், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கணும், எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும், ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இதிலேருந்து வளருவீங்க. இந்த ஹோல் ப்ரோக்ராம் நீங்கள் எல்லாரும் வந்து உங்களுக்கு இந்த மிஷின் கொடுக்கணும்னு நினைக்கிறதே வந்து நீங்கள் நாளைக்கு வளர்ந்து நீங்கள் இந்த ஒரு மிஷினை ஒரு 5 மிஷினாக நீங்கள் வாங்கணும். அந்த 5 மிஷின் 50 மிஷினாக மாறணும். இதுதான் நீங்கள் இன்னைக்கு உயர்றீங்களோ
அப்பதான் இன்னொருத்தருக்கு நீங்க நம்பிக்கை கொடுக்க முடியும். நம்ம காலையில் இருந்த உடனே நம்ம கஷ்டப்படுறோமேனா என்ன கஷ்டப்படுறோம்? யார் கஷ்டப்படுறோம் சொல்லுங்க அந்த நாட்டில்? அதான் சொன்னேன், நம்ம ஆளுங்க காசு வச்சுதான் கஷ்டப்படுறாங்க. அதனால கஷ்டன்றது நம்ம கையில தான் இருக்குது. இல்லை நான் வெற்றி அடைவேன், இதுக்கு ரோட்டரின்றது வேண்டாம், அது ரோட்டரின்றது கடவுளாக உங்களுக்கு வழிகாட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைன்னு இல்லைன்னா இதுதான் வாழ்க்கை. காலம் ஃபுல்லாக நீங்கள் புலம்பின்னு இருக்கணும், உங்கள் பசங்க இதே ஃபாலோ பண்ணணும். ஆனால் இந்த நாட்டில் நிறைய வெற்றி அடைஞ்சவங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுங்க. ஏன் அவங்க வெற்றி அடைகிறாங்கன்னா சுய நம்பிக்கை. என்னைக்கு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ அன்றைக்கி தான் உங்களுக்கு தோல்வி. உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தாலும் உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கரெக்டா? அப்போ நீங்கள் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாக்கு, இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்ட் செல்லாவாகட்டும், ரெவிசன் ஆகட்டும், நீங்கள் இருக்கிற எல்லா ரோட்டரி மக்கள் தலைவர்களாகட்டும், நீங்கள் கொடுக்க வேண்டிய நம்பிக்கை என்னன்னா, அடுத்த ஒரு வருஷத்தில் நான் இந்த லெவலில் வருவேன், ஒரு 2 வருஷத்தில் நான் ஒரு யூனிட் வைப்பேன், நான் என்னால் நான் ஒரு 10 பெண்களுக்கு வழிகாட்டுவேன். இதுதான் நம்மளுக்கு தேவை. நீங்கள் இதை பொருள் வாங்கிட்டு நீங்கள் சுயநிலையாக நீங்களே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வளர்ச்சி இருக்காது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்தில் இந்த உமன் எம்பவர்மெண்ட் சொல்கிற மாதிரி மென் எம்பவர்மெண்ட்னு ஒரு சப்ஜெக்ட் வரணும். ஆண்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ வழி செய்யணும். இன்னைக்கு நீங்கள் சுயமாக ஒரு நம்பிக்கை காட்டுற வரைக்கும் அடிமைகளாகவே இருப்பாங்க. நீ என்னப்பா எனக்கு நீ சப்போர்ட் பண்ணுறது, நான் பார்த்துக்க முடியும் குடும்பத்தை. உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும்போது யாரும் உங்கள் மேலே ஒரு அட்வான்டேஜ் இருக்க மாட்டாங்க, இல்லையா? இதுதான் எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க காட்டுது. நம்ம என்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறோமோ நம்ம மற்றவங்க சந்தோஷப்படுத்த முடியும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு கடவுள் மூலமாக இந்த ரோட்டரி மக்கள் செஞ்சுருக்காங்க. தயவு செய்து இதை மெயின்டைன் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு உமன் எம்பவர்மெண்ட்ன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு இது மாதிரி செய்யலாம்னு சொல்கிறது நம்ம வீட்டிலேருந்தே பார்க்குறது, நம்ம சகோதரர்கள் பார்க்குறது, நிறைய பேர் பார்க்குறோம். இது ஒரு கவர்னர் பதவி முடித்தாலும் நம்ம இந்த வேலை தான். குமார் கிட்ட சொல்லிட்டேன், ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துருங்க, இங்கே ஒரு ஃபுல் டைம் ஒரு ஒகேஷனல் சென்டர் போட்டு நடத்த போகிறோம். இன்னைக்கு நம்மளால் நாளைக்கு ஒரு பெரிய ஸ்டார் உங்களை மாதிரி ஆளுங்க வந்துட்டு நான் இன்னைக்கு வெற்றி அடைந்த வாழ்க்கையில் எனக்கு இனி ஒரு 5 பேருக்கு உதவி செய்ய முடியும் நீங்கள் இன்னைக்கு சொல்கிறீங்களோ அதுதான் உண்மையில வெற்றி. அன்றைக்கி தான் நாங்கள் எடுக்கிற முயற்சிக்கு ஒரு கரெக்டான ஒரு விஷயம். அன்றைக்கி தான் அதை நீங்கள் செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை. நாளையே நமதே, நாளையே இந்நாளும் நமதே. வர வருஷம் நம்மளோட வருஷம் 2025 2025 நம்மளுக்கு இனிமே வெற்றி தான். God bless. Let me have the opportunity to invite all the presidents to quickly take a photo here. Can quickly come all the presidents. I call all the Rotarians, the stage may not be sufficient. Correct? They can come. All Rotarians quickly join. Quickly come. நேர்கொண்ட பார்வை, தரணியிலே எவருக்கும் அஞ்சாத ஒரு நெறி கொண்ட பெண்களாக மாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு இங்கே ரோட்டரி சங்கம் சார்பிலே நல்ல உள்ளங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிகழ்வினை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் என்னுடைய பகுதியிலே நடப்பது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதைவிட மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், ரோட்டரி கிளப், ரோட்டரி சங்கம், நான் நிறைய அரசியல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகளை கலந்து கொள்வது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அதில் இந்த ரோட்டரி சங்கம் நடத்தும் நிகழ்ச்சிகளில்
என்னுடைய தொகுதியில் எங்க நடந்தாலும் முன்னுரிமை கொடுத்து நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, அந்த மேடையே எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி. நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூடுகின்ற ஒரு கூட்டம் தான் இந்த ரோட்டரி சங்கத்துடைய ஒரு குறிக்கோள். அந்த நிகழ்விலே நான் கலந்து கொள்வதிலே பெருமையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நிறைய பேர் சமூக சேவை செய்வாங்க, குறிக்கோள் இருக்கும், ஆனால் அது டைல்யூட் ஆகிடும். ஆனால் ரோட்டரி சங்கத்தை நான் காலகாலமாக பார்த்து வருகிறேன். ஒரு குறிக்கோளோடு ஒரு செயலை செய்ய இறங்கினார்கள் என்று சொன்னால் அது நிறைவேறும் வரை அதை செய்து கொண்டிருப்பார்கள். அது நிறைவேறிய பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு செல்வார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்று உலகமே ஒரு மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முக்கிய காரணம் ரோட்டரி. அந்த அனைத்து மக்களுக்கும் அரசாங்கத்தோட உதவி அவர்களோடு இணைந்து பணியாற்றிய காரணத்தினால் தான் இன்றைக்கு இன்னும் 100 ஆண்டுகளை கடந்து சீரும் சிறப்போடு என்ன குறிக்கோளோடு இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதை சரியான பாதையிலே செய்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு எனக்கு முன்னாடி அந்த பயனாளி ஒருத்தர் சொன்னார், பெண்கள்லாம் அடிமையாக இருந்தாங்க, இப்போதான் கொஞ்சம் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது, அந்த வாய்ப்பை பயன்படுத்துது. உண்மைதான். தமிழ்நாட்டினுடைய தமிழர்களின் வரலாற்றிலே புலிகளை முறத்தால் அடித்து துரத்திய இளம் தமிழகம் என்று சொன்ன ஒரு தமிழ்நாட்டிலே பெண்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு வீரமிக்க சிங்கம், அந்த சிங்கத்தை குகையிலே அடைத்து வைத்து அது பசியோடு வெளியே வரும்போது அதுக்கு மாமிசத்தை வச்சுட்டு வெளியில் வந்துடுவாங்க. அது வெளியில் வரும்போது அதை சாப்பிட்டு உள்ளே போயிடும். இது காலகாலமாக அந்த சிங்கத்துக்கு நடந்து கடைசியில் அது வேட்டையாடும் தன்மையே மறந்து போச்சு. ஆனால் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது, ஒரு திறமை இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு இது போன்ற, குறிப்பாக இன்றைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றால், இன்றைக்கு இந்த அரசாங்கம் நம்முடைய முதல்வர் இந்த பெண்களின் தரத்தை, பெண்களின் வாழ்க்கை தரத்தை அவர்கள் முன்னேற்ற பாதைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று குறிக்கோளோடு நிறைய திட்டங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கு உங்களை போன்ற பெண்களுக்கு தேவை வாய்ப்பு. ஏன்னா தன்னம்பிக்கை மிக்கவர்கள் பெண்கள். அதை உணர்ந்துதான் இன்றைக்கு தமிழக அரசு உங்களுக்கான நிறைய திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது. வெறும் தையல் மிஷின் என்று சொல்லிவிட்டு போக முடியாது. அதற்கு பின் எவ்வளவு இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்திருக்கிறது, உயரப்போகுது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். சாதாரணமாக இன்றைக்கு ஒரு 1000 ரூபாய் திட்டம் ஒன்று அறிவிச்சிருந்தாரு. நம்ம எங்களுடைய ஆஃபீஸ் வாசலில் ஒரு பூக்காரமாக இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது தெரியுமா அப்படின்னாங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இலவச பஸ். இது ரெண்டுமே என்னுடைய வாழ்க்கைக்கு மிக 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 உதவியாக இருக்கிறது என்று சொன்னாங்க. ஒரு பூக்காரமாக டெய்லி கோயம்பேட்டில் போயிட்டு ஒரு பூ வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு டெய்லி செலவு ஒரு 80 ரூபா 90 ரூபாய் செலவு, பஸ் செலவு. ஆனால் இன்றைக்கு அது இல்லாமல் மாதம் அவர்களுக்கு ஒரு 800 ரூபாய்க்கு 1000 ரூபாய் மிச்சம். இது ஒரு 1000 ரூபாய் மிச்சம். 2000 ரூபாய் அவருடைய குடும்பத்தின் வாழ்வுக்கு உதவியாக இருக்கிறது. பெண்கள் தன்னுடைய சொந்த பணமாக இன்றைக்கு அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது போல நிகழ்வுகள் எங்கு நடந்தாலும் என்னுடைய ஒத்துழைப்பும் உற்சாகமும் தளிக்கும் வகையிலே என்னுடைய பங்களிப்பு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இங்கே இன்னும் பேசிய ஒரு பேர் சொன்னாங்க, 2 கைகளுக்கு அடுத்தது ஒரு மிஷின் கையில் இல்லை, தன்னம்பிக்கை. அது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இது போன்ற உதவிகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வரும் புத்தாண்டு முதல் நீங்களும் ஒரு தொழில் முனைவோராக மாறப்போகிறீர்கள். உங்கள் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும், குறிப்பாக அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகரப்போகிறீர்கள், அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமக்கு ஒரு சுயமரியாதை இல்லாமல், சம்பாதிக்கிறது வழி இல்லாமல் அப்படி இருந்தோம்னா ஃபேமிலி எப்படி இருக்கும், நம்ம சுற்றி இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? ஸோ நம்ம சந்தோஷமாக இருந்தால் தானே சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன வாய்ப்புகள்
நமக்கு கிடைக்குதோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அதை வந்து நம்ம எந்த சோம்பேறித்தனமும் இல்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா என்னைக்கு எது உதவும் நமக்கு தெரியாது. இப்போ அவங்க பெரிய மனசு பண்ணி ஒரு சேரிட்டி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பேசிக் ஸ்விங் மிஷின் வாங்கி கொடுக்காம எல்லா கிளப் பிரசிடென்ட்ஸ் 33 பிரசிடென்ட்ஸ் அலாங் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் வந்து உங்களுக்கு மோட்டரைஸ் ஸ்விங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் இன் சேரிட்டி தே ஹேவ் தாட் ஆஃப் த பெனிஃபிஷரி. ஸோ நீங்களாம் என்ன பண்ணணும், இந்த மெஷினை நல்லா யூஸ் பண்ணி மென்மேலும் இதில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஒருத்தங்க எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க கரெக்டாக சொன்னாங்க, ஆக்சுவலி இன்னைக்கு டெய்லரிங்கிறது இஸ் சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு கஸ்டமைசேஷன். ஸோ கஸ்டமைசேஷனுங்கிறது ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறது. இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜியில் எதை வேணாலும் மாற்றலாம். பட் இன்னொருத்தர் மனசில் இருக்கிறத வந்து மிஷினால் முடியுமா? நம்மளால் மட்டும்தான் முடியும். ஸோ உங்கள் கையில் யூ ஹேவ் த பவர் டு மேக் பீப்புள் ஹாப்பி. அண்ட் டுடே த பிஸ்னஸஸ் விச் மேக் பீப்புள் ஹாப்பி ஆர் த ஒன்ஸ் விச் செல். எனி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தான் இன்னைக்கு ஆக்சுவலாக ஃபியூச்சரே இருக்குது. ஏன்னா எவ்ரிதிங் கேன் பி ரிப்ளேஸ் பை டெக்னாலஜி. பட் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு கொடுக்குறதோ ஒரு ட்ரெஸ் தச்சு கொடுக்குறதோ அதெல்லாம் வந்து யாரால் பண்ண முடியும்? ஒருத்தர் இன்னொருத்தருக்காக தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டெவலப்மெண்ட். அண்ட் ஐ வுட் லைக் டு அட்வைஸ் யூ ஆல் டு யூஸ் இட் இன் த பெஸ்ட் பாசிபிள் வே. நீங்கள் உறுதி மொழியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இந்த மிஷின் வந்து கரெக்டாக வச்சுருப்பீங்க, எங்கேயுமே சேல்ஸ் ஆகாது அப்படின்ட்டு we believe, because charity நம்ம சைடில் கொடுத்ததோட நம்ம முடிச்சுக்கிறது இல்லாமல் நீங்கள் அதை நல்லா உபயோகிச்சு அவங்கள்ட்ட வந்து சொன்னால் இந்த மாதிரி இதனால எனக்கு இவ்வளோ பெனிஃபிட் வந்ததுன்னு சொன்னால் I think that is the most happiness and the best happiness that you can give a donor. So congratulations and best wishes to all the clubs involved in this project, especially to Rotary Club of Madras and District Governor Sara. Vanakkam. Good morning. Vanakkam. Yes. Good morning. Yes. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக ஏன் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் தீம் என்னன்னா உமன் எம்பவர்மெண்ட். that our district governor has in the beginning when installation took place, he told women empowerment is my topmost priority. அந்த இதுல இந்த நாள் அதுவும் ஒரு 4 நாள் கழிச்சு நாம புதிய புத்தாண்டு வந்து வரவேற்க போறோம். அந்த புத்தாண்டு வந்து 2025. அது மட்டும் இல்லாம புத்தாண்டுல முதல் மாதம் என்று எடுத்துக்கிட்டோம்னா வொகேஷனல் சர்வீஸ் மந்த். ஏன் இந்த ஃபங்க்ஷன் அந்த மாசத்துல நீங்க வச்சிருக்கலாமே சார் என்று கேட்கலாம். 4 நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு இது போல ஒரு விழாவை ஏற்று இந்த விழாவில் நீங்க பயனாளிகள் எல்லாருமே ஒவ்வொரு தையல் மிஷின் பெற்று உங்க தொழில் முதலாவது நாளிலிருந்து தொடங்கி அது ஒரு மிகப்பெரிய அத்தியாயமா நீங்க கிரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம கவர்னரும் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் தலைவரும் நம்ம செல்லா கிருஷ்ணனும் சேர்ந்து இந்த முடிவெடுத்தாங்க. இந்த முடிவுக்கு எத்தனை பேர் ஆமோதிச்சாங்கன்னா 78 பிரசிடென்ட்டுமே ஆமோதிச்சாங்க. ஆனா இங்க வந்திருக்கிற 42 பிரசிடென்ட் இங்க இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய இப்போ 4 விஷயங்களை இங்க நடந்துட்டு இருக்க போது நடந்தது ஒரு விஷயத்தை முதல்ல சொல்றேன். 4 விஷயங்கள் என்னன்னா இன்விடேஷன்லயே போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஓபனிங் ஆஃப் vocational center for women. அது எந்த இடத்துல? இந்த ஜானகி எம்ஜிஆர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல எக்ஸ்க்ளூசிவா 4000 பேர் பயின்று கொண்டிருக்கும் ஒரு கல்லூரியில ஒரு உமன் எம்பவர்மெண்ட் சென்டர் இன்னைக்கு இனாகரேஷன் பண்ணிருக்காங்க. டயஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு இன்னொரு பிரத்யேகமா சொல்லணும்னா ஒரே ஒரு மணி நேரம் சொன்ன ஒரு மணி நேரத்துக்கெல்லாம்
40 பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. சார் எங்க சேர் நாங்க பிடிச்சுக்கிறோம் சார், நாங்க உட்காந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறோம் சார். தட் இஸ் சம்திங் கிரேட். தட் அந்த முழு பெருமை யாருக்கு போய் சேரும்னா நம்ம குமார் ராஜேந்திரன். எல்லாருமே உமன் எம்பவர்மெண்ட் இது சொல்லுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க, நானும் பேசுவேன், எல்லாரும் பேசுவாங்க. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்ன போட்டிருக்காங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட், உமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், உமன் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், இது எல்லாருமே சொல்லுவாங்க. இதுக்கு நாம உண்மையிலேயே தமிழ் என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். உமன் எம்பவர்மெண்ட் இஸ் நத்திங் பட் பெண்களை கொடுத்த ரோட்டில் பட்டாசை ஆரி ஒர்க் படித்தேன், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டேன், ப்ளஸ் வந்து இப்போது டைலரிங்கும் நான் கற்றுருந்தால எனக்கு மிஷினும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து என்னோட தேவைக்காகவும் என் பிள்ளைகளோட தேவைக்காகவும் என்னோட வாழ்வாதாரத்துக்காகவும் யாருக்கையும் நான் எதிர்பார்க்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. படிச்சிருந்தா கூட சர்டிஃபிகேட்லாம் பீரோ தான் இருக்கும், மற்றவங்கிட்ட தொழிலாளியாக வேலை செய்வோம். இன்னிலேருந்து நம்ம எல்லாரும் 200 முதலாளி இங்கே ஒன்றா அடிமைகளா இத்தனை வருடங்களால 1000 வருடங்கள் போராட்டத்துக்கு அப்புறமும் அடிமைகளாக்கப்பட்டு கொண்டே தான் பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி இருந்தாலும் அந்த சிறையில ஒரு மயிலாய் வர எல்லாருக்கும் நம்ம கைவண்ணத்தை கண்டிப்பா நம்ம காட்டணும். இந்த விஷயத்தை நம்ம எக்காரணத்தை கொண்டும் விற்க கூடாது. ஏன்னா நம்மளோட கையை நம்ம விற்போமா? அதுவும் இது சாதாரண கையில பவர் கை. எல்லாரும் முதலாவது வந்து எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஏன்னா அதில் நானும் ஒரு ஆளாக பயனாளியாக இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு இந்த கிளாஸ் சொல்லிக் கொடுத்த எங்கள் மேம்களுக்கும் அதோட இந்த விஷயம் நமக்கு கிடைக்க உதவியாக இருந்த இதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்த அனைத்து நல்லுள்ளவங்களும் இன்னும் ஆயுசு நாட்கள் அதிகமாக இருக்கணும், இன்னும் அநேகர் இது மூலமாக உதவி பண்ணுறேன். நான் கடவுளை உங்களை எல்லாருக்காக ப்ரேயர் பண்ணுறேன். The very generous KKS member Mahendra Jain, District Rotary Chair Kumar Rajesh, Chairperson Women's Empowerment Kamala Sadu, Chairperson Economic Development Rama, distinguished district guests, fellow RCMers, Karyakarta of today, IPP Ravi Sundaresan sir. Special welcome to the 32 other presidents who have come today to lend a hand and to take part in the women's empowerment journey. Friends, we are very happy to assemble today as part of Rotary RI 3234's efforts on women's empowerment in partnership with 33 other Rotary clubs. I am standing here as one of those 33 presidents. We are today distributing close to 200 sewing machines, Tayal Yandram, in Rotary Club of Madras 96th year of service. We are happy that we have taught tailoring and embroidery students since the mid-1980s, with thousands of students having passed through our batches. Our own facility at Sembakam and Selayo has been frequently modernized, and we have kept it in top shape thanks to the presence of the wonderful past president Jayashree Sri. இவங்களுக்கு ஒரு பெருசா ஒரு கை தட்டணும். நிறைய இந்த சென்டர் எப்படி நடத்துறது கரெக்டா? டெய்லரிங் கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டேன்.
நான் வந்து சிங்கிள், என்னோடய பையனை வந்து நான் தான் படிக்க வச்சுருக்கேன். என் பக்கத்து வீட்டில் எனக்கு வந்து மிஷின் கிடையாது, அதனால பக்கத்து வீட்டு அவங்கக்கிட்ட நான் வந்து மிஷின் வாங்கி அவங்கக்கிட்ட நான் வந்து அந்த 6 மந்த்ஸும் வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ண கற்றுக்கிட்டேன், நல்லா பழகிக்கிட்டேன். அப்புறம் இப்போ இந்த மிஷின் கொடுத்துருக்க மூலயமா என்னோடய வருமானத்தையும் நான் இன்னும் வந்து நான் என்னோடய இதுவை வந்து நான் வளர்த்துக்க முடியும். நீங்கள் வந்து நார்மல் மிஷின் தான் பார்த்தா இங்கே பார்த்தா நீங்கள் வந்து மோட்டரோட தரீங்க, பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட மனதார நான் நன்றி கொடுத்துக்கிறேன். இதுக்கு கொடுத்துருக்க நீங்கள் மிஷினை வந்து நாங்கள் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாமல் மற்ற வேறு எதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோம். எல்லாருமே கொஞ்சம் எழுந்திருக்கிறோம். டெய்லரிங் பார்த்தோங்க நீங்கள் நம்ம Sir, ready, sir? உட்காந்துருமா உட்காருங்க, அப்படியே எல்லாரும் உட்காருங்க. அதில் சைடில் இருந்துங்க. ஓகே ஓகே, ரெடி? சைடில் இருந்துங்க சார். நல்லா உள்ள சார், மேடம் பார்க்குறாங்க. ரைட், ரெடி? One more. Okay, sir. Okay, sir. Wait, please, video. Okay. Thank you, sir. It is on the dais, off the dais, ladies, entrepreneurs and gentlemen, vanakkam. I am happy to participate in the distribution of 200 sewing machines to women entrepreneurs. The project is supported by Excel Healthcare, which is my company. Rotary Club of Madras is helping. Rotary Club of Madras is helping in empowering women by distributing 200 sewing machines. All the women getting these sewing machines have been trained in the Vocational Institute Center for training at this institute. Skill development will help the women to have economic independence. Women empowerment is the process of giving women the power to make their own choice, control their lives and influence social change. It involves addressing the social, economic, political and legal issues that affect women. Women empowerment is important for achieving gender equality and creating a more inclusive and prosperous society. My special thanks to MLA Churu Davelu for participating in this function. I also extend thanks to DG Rotary Saunan, President Rotary Chela Krishna, IPP Rotary SW and others for their invaluable support and guidance. With heartfelt appreciation to all the Rotarians. உட்காந்துங்களா? கொஞ்சம் வழிபடுங்க, அவங்க உட்காரட்டும். நம்ம போட்டோ எடுக்கலாம், இருங்க நம்ம வரலாம். Thank you.
Rotary Kamala Selvan, the other Shashi Rotary who are here, all the presidents, all the other Rotarians from the clubs who are here, senior Rotarians who are here, and all the staffs and faculty of MGR Janaki College, camera and press people, everyone who is here today to spread the good work and take it wide and deep. I think I'm just here to thank all of you, and most importantly, எங்களோட கதாநாயகி இன்னைக்கு ஒன்றும் இல்லை 2 இல்லை 200 பேர் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் வந்து எங்களோட இவெண்ட்டோட இவெண்ட்ல இருந்து அதை ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரியை மாற்றிட்டு இல்லை. தேங்க்யூ ஸோ மச். I'm really happy to be here to see this program of giving away 200 sewing machines to skilled women. But the best form of empowerment is skill development. The Rotary Club of Madras has been doing it for several years. They have a vocational training center, and here the beneficiaries experience share பண்ணாங்க. 6 months அவங்க tailoring படிச்சிட்டு எப்படி அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, so that is a way like actually forward. Women's empowerment okay, but women's empowerment வந்து எப்போ முழுமையாக்கணும்னா மென்னையும் எம்பவர் பண்ணணும். ஸோ மென்னுக்கும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு சரியா? ஸோ மென்னும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் இருந்ததுன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கோரிக்கையை வச்சு நிறைய முடித்து கொடுக்கிறேன். நன்றி வணக்கம். யாரை பார்க்குறீங்க? ரைட்டாக பார்க்குறீங்க? No,